மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு என். சுந்தரம் அவர்கள் 3 நாட்களுக்கு முன் மறைந்தார். அவருடைய மறைவு எங்களுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சியை தங்கியிருக்கிறது. நான் அன்றுதான் திங்கட்கிழமை காலையில் தான் 7:15 மணிக்கு புறப்பட்டு சென்னை வழியாக டெல்லி போய் சேர்ந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது 2:45 மணி 3 மணிக்கு இந்த செய்தி வருது. இன்று அவருடைய குடும்பத்தினருக்கு இரங்கல் ஆறுதலை சொல்லி வந்திருக்கிறேன். அவர் இளைஞர் காங்கிரஸ் கட்சிக்காக அயராது பணியாற்றியவர். 2 முறை காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் இழப்பு எங்களுக்கெல்லாம் பேரிழப்பு. அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அஞ்சலி செலுத்துகிறேன். நாளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துக்கம் விசாரிப்பதற்காக வருகிறார் என்று அறிந்தேன். நாளை மாலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை காங்கிரஸ் கட்சி மனதார வரவேற்கிறது. தேர்தல் காலத்தில் குறிப்பாக திரு மாங்குடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்தினோம். அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் 3 பெரும் பணிகளை முடிப்பேன் என்று வாக்குறுதி தந்தேன். முதல், காரைக்குடியிலே சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம். 2வது, நம்முடைய தொகுதியில் ஒரு பொருத்தமான இடத்துல வேளாண்மை கல்லூரி கொண்டு வருவோம். 3வது, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழ் நூல்களுக்கு மட்டும் ஒரு நூலகம் அமைப்போம் என்று வாக்குறுதி தந்தேன். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குதா இல்லையான்னு தெரியல, எனக்கு நினைவு இருக்கு. அந்த பழைய உரையை எடுத்து போடுங்க. அந்த 3 வாக்குறுதிகளையும் நாளை நிறைவேற்றுகிறோம் என்ற மன நிறைவோடு உங்களை சந்திக்கிறேன். தமிழ் நூலகம், வளர்தமிழ் நூலகம் கடந்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்தார். பெரிய விழா நடந்தது. அதை அவர் திறந்து வைத்தது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. நாளை சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நாளை மறுநாள் காலையில் வேளாண்மை கல்லூரி வளாகத்தை திறந்து வைக்கிறார். அதை அடுத்து சட்டக்கல்லூரி வளாகத்தை திறந்து வைக்கிறார். வேளாண்மை கல்லூரி 67 கோடி ரூபாய் செலவில் அந்த வளாகம் அமைந்திருக்கிறது. 67 கோடி. அதில் மாணவர்கள் சேர்ப்பது அன்றே நடந்துவிட்டது. ஆனால் புதிய வளாகத்தில் புதிய கட்டிடங்களில்
புதிய வகுப்பறைகளில் நாளை மறுநாள் முதல் மாணவர்கள் அங்க பயிற்சி தருவார்கள். பெரும்பகுதி பெண்கள் தான் வேளாண்மை கல்லூரியில மாணவர்களாக சேர்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெண்கள் தான் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள். சொந்த விவசாயம் அல்லது குத்தகை விவசாயம், வீட்டு தோட்டம், அதில் எல்லாம் பெண்கள் தான் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு இன்று வேளாண்மை கல்லூரியில் பட்டப்படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பல பெண்களை நான் மாணவர்களை பார்த்திருக்கிறேன். அவங்கெல்லாம் இந்த வேளாண்மை கல்லூரி இங்கே இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது, கோயம்புத்தூருக்கா போகிறது, புதுக்கோட்டைக்கா போகிறது, மதுரைக்கா போகிறது, எங்கள் குடும்பத்தினர் அனுப்ப மாட்டார்கள். இங்கே வேளாண்மை கல்லூரி இருப்பதால் கட்டணமில்லாத பேருந்தில் வந்து போகிறோம் அல்லது சைக்கிளில் வந்து போகிறோன்னு மகிழ்ச்சியாக அங்கே கற்கிறார்கள். அடுத்தது சட்டக்கல்லூரி வளாகமும் நாளை திறந்து வைக்கப்படுகிறது. நாளை மறுநாள் அந்த வளாகத்திலையும் புதிய வகுப்பறைகள் நாளை மறுநாள் முதல் படிப்பார்கள். ஆனால் 4-5 ஆண்டுகளாக அந்த சட்டக்கல்லூரி வாடகை கட்டிடத்தில் நடந்து வருகிறது. அதுலேயும் பெண்கள் தான் பெரும்பகுதி மாணவர்களாக சேர்கிறார்கள். நம்ம பகுதியில் பெண்கள் வேளாண்மை கல்லூரிக்கு சட்டக்கல்லூரிக்கு போவதென்பது அரிது. இங்கே சட்டக்கல்லூரி வேளாண்மை கல்லூரி வந்ததனால்தான் அவர்கள் படிக்கிறார்கள். அதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. நம்முடைய மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கல்வி மாவட்டமாக மாறி வருகிறது. கலைஞர் இருக்கும்போது சிவகங்கையில் மருத்துவ கல்லூரி, தலைமை மருத்துவமனையை தந்தார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரியை தந்திருக்கிறார்கள். ஆக கல்வித்துறையை பொறுத்தவரையில் நம்முடைய மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக மாறியிருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழகம் ஏற்கனவே இருக்கிறது. பொறியியல் கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரி இருக்கிறது, தனியார் பொறியியல் கல்லூரிகளும் இருக்கிறது. இப்ப மருத்துவக் கல்லூரி ஒரு 10 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இப்ப சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்றால் எந்த மாவட்டத்திலையும் இந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள ஒரு மாவட்டத்தில் கல்வித்துறையில் தன்னிறைவு பெற்ற மாவட்டம்னா ஊரகப் பகுதிகளில் மாவட்டம். சென்னை, கோவை, மதுரையில் இருக்கலாம். அது நகர்ப்புற பகுதிகள். ஊரகப் பகுதிகள் நிறைந்த மாவட்டத்தில் நம்முடைய சிவகங்கை மாவட்டம் முதன்மையாக இருக்கிறது என்பதில் எங்களுக்கு பெரும் பெருமை. முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தங்கள் வருகையை வரவேற்கிறோம். வேளாண்மை கல்லூரி வளாகத்தையும் சட்டக்கல்லூரி வளாகத்திலையும் திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சரை நம்முடைய மாவட்ட மக்கள் வரவேற்பார்கள், ஆரவரித்து வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வேளாண்மை கல்லூரியில் ஒரு ஆடிட்டோரியம், ஒரு அரங்கம் கட்டியிருக்கிறோம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத ரத்னா
சி. சுப்பிரமணியம் பெயரை வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பசுமை புரட்சி வித்திட்ட CS அவர்கள் பெயரை அந்த அரங்கத்துக்கு வைத்ததற்காக எங்கள் கட்சியின் சார்பிலும் தமிழக விவசாயிகளின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த 2 வளாகங்களையும் ஆண் தங்கு விடுதி, பெண் தங்கு விடுதி கட்டப்பட்டிருக்கிறது, ஹாஸ்டல் கட்டப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் நவீன முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 கல்லூரிகளும் மேன்மேலும் வளரும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க, அந்த வளாகத்தை பார்க்க போறீங்க. ஏற்கனவே பார்த்திருந்தா வேற வளாகங்களை பார்க்க போறீங்க. மிக செம்மையாக பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர் மூலமாக கட்டியிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறைக்கு, சட்டக்கல்வி துறைக்கு, வேளாண்மை துறைக்கு, ஒப்பந்தக்காரர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களுக்கு, வேளாண்மை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, சட்ட அமைச்சராக இருந்த அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு, இன்றைக்கு சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கெல்லாம் மிகுந்த நன்றி. அதைப்போல கல்லூரியுடைய முதல்வர், இயக்குனர், பேராசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றி. மாணவர்களுக்கு நன்றி. எல்லாரும் ஒத்துழைத்து தான் இந்த பெரிய திட்டங்களை நிறைவேற்ற முடிந்திருக்கிறது. ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. சிவகங்கை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் அவர்கள், இன்றைய ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த செய்திகளை நாளை முதலமைச்சர் வர்றாரு, செய்திகளை போடுவீங்கன்னு எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த செய்திகளை போடும்போது அந்த படங்களையும் போட வேண்டும். சட்டக்கல்லூரி வளாகம், வேளாண்மை கல்லூரி வளாகத்தையும் போட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வேற சார், சென்னையில் நேற்று நடைபெற்ற 3 பேர் படுகொலையை எப்படி சார் பாக்குறீங்க? சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார், அமைதி பூங்கா செய்யறதுன்னு. அதுக்கப்புறம் நடைபெற்ற 48 மணி நேரத்தில் நடைபெற்ற சம்பவம் இது. அதெல்லாம் அவங்களுக்கு கேட்கணும், நான் அரசியல் இல்லையே. கொலை குற்றம் நடந்தா அதை கண்டிக்கிறோம். காவல்துறை இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனா என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதையெல்லாம் அரசு தான் பதில் சொல்லணுமே ஒழிய நான் பதில் சொல்ல இயலாது. கனிமொழி நேற்று ராகுல் காந்தி வந்து EPS விமர்சனம் பண்ணிருக்காரு, அதை கெஞ்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ். நேரடியாக 2 கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு செய்தி, அதுல கேள்வி, அதுல மறுகேள்வி, இதெல்லாம் தேவையே கிடையாது. உருப்படியான காரியங்களை பேச வேண்டும், உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை. ஆட்சியில பங்கு எடுத்துக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியில அத ஒரு பொருளாக பேசப்பட்டது என்று பத்திரிகைகளை பார்க்கிறேன். அதெல்லாம் பேசி தீர்ப்பாங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன், இது 2 தலைவர்கள் பேசி, 2 தலைமைகளும் பேசி
முடிவெடுப்பார்கள். யாரும் அலட்டிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். அதைத்தான் இப்பவும் சொல்றேன். 2 தலைவர்கள் 2 தலைமைகள் பேசி முடிவெடுக்கும். விஜய் டைரக்டர் சந்திரசேகர் வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்தா ஒரு நல்லா இருக்கும் காங்கிரஸ் அவருடைய ஆசையை சொல்றாரு. அதுல என்ன தப்பு? அவருடைய ஆசையை சொல்றாரு. சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணிக்கு போகும்போது எனக்கு துணை முதலமைச்சர் 2 MP அப்படிலாம் டிமாண்ட் வைக்கும்போது யாரு பெரிய கட்சி யாரு சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம். சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடல் கேட்டிருக்கீங்கல்ல. சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம். பெரிய கட்சிக்கு நாட்டு மக்களை பற்றி தான் கவலை. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பனிப்போர் நடக்குது, கருத்து வேறுபாடு வெளியே. அதெல்லாம் தேவையில்லாம அலட்டிக் கொள்றாங்க. திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசும். இறுதியில திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களும் பேசுவார்கள். அது பேச்சு நேற்றே தொடங்கிவிட்டது. அதுல ஒரு முடிவு வரும். தேமுதிக இன்னும் நிலைய முடிவு எடுக்காம காங்கிரஸ் போகுமா, திமுக போகுமா, காங்கிரஸ் போகுமா, தடுமாறிக்கிட்டே கிடந்தோமா. நாங்க வந்தா தான் முதலமைச்சர் ஆட்சி அமைக்க முடியும். யாருன்னு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பிஜேபி வந்து கட்சியில வந்து மிரட்டி கூட்டணிக்கு அடிபணிய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். அதுதான் அவங்களுடைய பழக்கம். எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்களுடைய பழக்கம். மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம். கட்சியை உடைப்பது, உடைந்த கட்சியில ஒரு பிரிவை சேர்ப்பது, அதற்கு சாமதான தண்ட பேதத்தை பயன்படுத்துவது, அதான் அவங்களோட வழக்கம். சார், விமான விடத்தில் அஜித் பவார் இருந்தது சந்தேகமானது மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ஒரு விபத்து, கோர விபத்து. அதை சரத் பவார் அவர்களே சொல்கிறார்கள். இது கோர விபத்து. அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இது துயரமான செய்தி. இதிலெல்லாம் அரசியலை புகுத்த வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்திய பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு. நாங்க பதில் சொல்லிட்டோமே. காங்கிரஸ் கட்சி நேத்தே பதில் சொல்லிடுச்சு. அவரோட ஒவ்வொரு வாசகத்துக்கும் மறுமொழி போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில், ஹிந்தியில போட்டிருக்கோம். அதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் அனுப்புறேன். அவரு சொன்னல, அரசு சொல்லுது. அதனால ஜனாதிபதி அவர்களை, குடியரசுத் தலைவர் அவர்களை குறைத்து பேசுவதாக நினைக்காதீங்க. இது அரசனுடைய வாய்ஸ், அரசனுடைய குரல் குடியரசு தலைவர் மூலமாக ஒலிக்கிறது. இது அரசுன்னு சொல்லுவோம். அரசு சொன்ன ஒவ்வொரு தம்பட்ட வாக்கியத்துக்கும் நாங்க பதில் போட்டுட்டோம். இதெல்லாம் தம்பட்டம், சுய பெருமை. திடீர்னு தங்க விலை உச்சத்தை வந்து ஏறிட்டே போகுது. அது ஏன் ஏறுதுன்னு யோசிச்சு பாருங்க. தங்க விலை ஏறுதுன்னா தங்கம் வாங்குறது அதிகமாகிறது. தங்கம் ஏன் வாங்குறாங்க? தங்கம் ஒரு சேமிப்பு கருவி. தங்கத்தில் போட்டா பணம் பத்திரமாக இருக்கும். தங்கத்தில் ஏன் போடுறாங்க? வங்கியில போட்டா பணவீக்கத்தின் காரணமாக மதிப்பு குறையுது. ஆக எல்லாம் ஒண்ணுக்கொன்னு பின்னப்பட்ட நடவடிக்கைகள். ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் வாங்குவது அதிகரிக்கும். தங்கம் வாங்குவது அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். ஏன்னா தங்கத்தை இறக்குமதி செய்யலாம். இது எது
தொன்னை எது நெய்ன்னு சொல்ல முடியாது. ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும், தங்கம் விலை அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். அந்த சூழ்நிலையில இந்திய பொருளாதாரம் இன்று இருக்கிறது. அதற்கு பிரதமர், நிதி அமைச்சர் தீர்வு காணணும். பல பேர் யோசனை சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நாளை மறுநாள் விடுகதைக்கு பதில் வந்துருமில்ல. 25 கோடி மக்களை இதுல பாவர்ட்டி லெவல்ல இருந்து மீட்டுட்டோம்னு யார் சொன்னது? யாருடைய புள்ளி விவரம்? இவங்களா சொல்றது? உலக வங்கி சொல்லியிருந்தா, அல்லது சர்வதேச நிதி நிறுவனம் சொல்லியிருந்தா, அல்லது ஒரு பெரிய நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம அதை ஆராய முடியாது. நீங்களும் நானும் எப்படி ஆராய முடியும்? இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு விளம்பரம் போடுறாங்க, லாக்பதி தீதி பார்க்கிறீங்களா? பெண்களை லட்சாதிபதியாக ஆக்கியிருக்கோம். நீ எங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்துல லட்சாதிபதி பெண் இருக்காங்க? இவருடைய திட்டத்துல லட்சாதிபதி பெண் யார் ஆயிருக்கா? இப்ப கூட்டம் போட்டாங்களே, எங்க? செங்கல்பட்டுல, மதுராந்தகத்திலயா? அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. அது ஒன்றும் தப்பில்லை. கூட்டம் கூட்டினா தான் வரும். அதுல யாராவது லட்சாதிபதி தீதின்னு காட்டுறாங்களா? சும்மா சொல்றாங்க, நாங்க லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அதுல பிரச்சனை இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட திரு கபில் சிபல் அவர்கள் வழக்கு ஆடியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தேர்தல் கமிஷனிடமிருந்து பதில் கேட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் RS பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நோட்டீஸே கொடுக்காம சந்தேகத்துக்குரிய, தர்க்க ரீதியாக சந்தேகத்துக்குரிய, லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி, இதெல்லாம் புது புது சொற்றொடர்களை கண்டுபிடிக்குது தேர்தல் கமிஷன். எந்த தேர்தலில் லாஜிக்கல் டிஸ்கிரபன்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம்? பல பேருக்கு நீக்கிவிட்டார்கள் சொல்கிறார்கள். அந்த நீக்கல் பட்டியலை யாருக்கும் தெரியல. முதல்ல தந்த நீக்கல் பட்டியல் எல்லாருக்கும் வந்துச்சு. அதுல அந்த 2 கேம்ப் நடத்தினாங்களே, 2 சனி ஞாயிறுல கேம்ப் நடத்துனதுல நம்ம ஆட்கள், எல்லா காங்கிரஸ் கட்சி முகவர்கள், எல்லா கட்சி முகவர்களும் முயற்சி எடுத்து பல பேர் நீக்கல் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது தவறு என்று மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள். அது பல லட்சம் பேர் சேர்த்திருக்கோம். இப்ப என்ன நீக்கல் பட்டியல்னு தெரியல. அந்த நீக்கல் பட்டியலை தரல, அதைத்தான் வழக்காடி இருக்கிறார்கள். அதுக்கு பதில் வந்த பிறகு தீர்ப்பு வரும். அது எப்படி நீக்க முடியும்? எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் வரணும். இல்லை, மார்ச் மாதம் தானே தேர்தல் நடக்கும். அதிகபட்சம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலாம் தேர்தல் நடக்கும். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். அண்மையில் சென்னைக்கு வந்த இந்த பிரதமர் மோடி சொன்னாரு, திருப்பரங்குன்ற விவாதத்தில் வாக்கு வங்கியை சந்தோஷப்படுத்துறதுக்காக திமுக அந்த வேலையை செஞ்சுட்டு சொன்னாரு. அதை எதனால் அடிப்படையில் சார் அப்படி சொல்லியிருப்பாரு? இந்து பத்திரிகையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்து பத்திரிகையில வந்த செய்தியை எடுத்து மறுபதிப்பு செய்து போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல இருந்த பெரியவர்கள், பக்தர்கள், அவங்க சொன்னதெல்லாம் எழுதி போட்டு எடுத்துக்காட்டி போட்டி இருக்கிறது இந்து பத்திரிகை. அதுல ஒரு இடத்துல தான் விளக்கு ஏற்றணும். இந்த தூண்ல விளக்கு ஏத்தலைன்னு
இருக்கு. அதைத்தானே இப்ப அரசு சொல்லுது. விளக்கு ஏத்த வேண்டாம்னு யாரும் சொல்லல. வழக்கமாக ஏத்தின இடத்துல வழக்கு ஏற்ற வேண்டும். வழக்கு ஏற்ற வேண்டாம்னு யார் சொன்னது? வழக்கமான ஏற்ற இத்தனை ஆண்டுகளாக எந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல விளக்கு ஏற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது. புதுசா ஒரு தூண்ல விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் அதுலதான் சர்ச்சை. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் அதிக சீட்டுகள் பெறுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தலைமணி இல்ல, தலைவரும் இல்ல. எதிர்பார்க்கறாங்க. பிளஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கிறது என்ன தப்பு? 234 பேர் எதிர்பார்க்க கூடாதா? எதிர்பார்க்கிறது தலைமையும் தலைவரும் பேசி முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு தான் எல்லா கட்சி தொண்டர்களையும் கட்டுப்படுத்தும். ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியில போகையில ஆளுநர் மாளிகை அறிக்கை கொடுத்ததுல திமுக அரசோட அறிக்கையெல்லாம் வெற்று பேப்பராகவே இருக்குது, தேசிய கீதம் அவமானப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு திரும்ப அதையே சொன்னாங்க சார். வானதி சீனிவாசன் கூட முதல்ல தேசிய கீதம் பாடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. பாடுறதுல பிரச்சனை கிடையாது. பள்ளிக்கூடத்திலேயே பாடுறோம், கல்லூரியில பாடுறோம், ஒவ்வொரு அரசு விழாவிலையும் பாடுறோம். பாடுறதுல பிரச்சனை கிடையாது. சட்டமன்ற மரபுன்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்பத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில நாட்டுப்பண். இந்த வழக்கம் பல்லாண்டுகளாக இருக்கு. ஏன் வழக்கத்தை மாத்தணும்? யார் தேசிய கீதம் பாட வேண்டாம்னு சொல்லுங்க? எல்லாரும் காலையில எந்திரிச்சோன்னு தேசிய கீதம் பாடலாம். யார் வேண்டாங்கிற? தேசிய கீதம் பெருமைக்குரிய மரியாதைக்குரிய ஒரு பாடல். அதை எல்லாரும் பாடுறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே பாட சொல்லி கற்றுத்தருகிறார்கள். தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு ஆளுநர் சொல்லியிருந்தா அது தவறு. மரபுப்படி, சட்டமன்ற மரபுகளின்படி முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில நாட்டுப்பண். நாடு முழுவதும் சில்லறை தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூட நிதியமைச்சரும் ரிசர்வ் பேங்க் கவர்னரும் ஏடிஎம் சில்லறை ஏடிஎம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணிருக்காங்க. சில்லறை கட்டுப்பாடுன்னா அது இப்ப 25 காது 50 காதுக்கெல்லாம் எந்த காசுக்கெல்லாம் எந்த பொருளும் வாங்க முடியாது. அது தவறு. 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா நோட்டை நிறைய புழங்க விடணும். இவங்க டிஜிட்டல் முறை வந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. டிஜிட்டல் முறையை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு முறையும் டிஜிட்டல் முறையில 5 ரூபா 10 ரூபாய கொடுக்க முடியாது. காசு இருக்கணும். எல்லா நாடுகள்லயும் அதான். இப்ப ஜெர்மனியில டிஜிட்டல் முறை பல ஆண்டுகளாக இருக்கு. ஆனா ஜெர்மனியில பணப்புழக்கம், கரன்சி நோட்டு நிறைய இருக்குல்ல. இங்க பணமதிப்பு இழப்பு செய்த நேரத்தில் 17 லட்சம் கோடி கரன்சி நோட்டு புழங்கியது. இன்னைக்கு 36, 35, 36 லட்சம் கோடி புழங்குது. ஆனா அவங்க பெரிய மதிப்புள்ள நோட்டை அச்சடிக்கிறாங்களே ஒழிய 5 ரூபா 10 ரூபா 50 ரூபாய குறைச்சு அச்சிடுறாங்க. அது கணிப்பு தவறு, அவங்க கணக்கு தவறு. எந்த நோட்டு பற்றாக்குறை இருக்கோ அந்த நோட்டை அச்சிடணும். இப்ப 500 ரூபா அச்சிடுறாங்க, 100 ரூபாய அச்சிடுறாங்க. ஆனா 50 ரூபா 10 ரூபா 5 ரூபாயும் புழக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அச்சிடணும். இது அச்சிடாமல் போனது நிதி அமைச்சகம், ரிசர்வ் வங்கியுடைய தவறு.
அந்த தவறை திருத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஏடிஎம்ல பெரும்பாலான ஏடிஎம்ல காசு வைக்கிறதில்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேனுடைய தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏடிஎம்கேல உறுப்பினர் இல்ல. என்ன கேட்கறீங்களே? நன்றி, வணக்கம்.